நீங்கள் இப்போது டாட்டில் கலெக்ஷன்ஸ் பற்றி கதைக்கும் இறுதி சாப்டரில் இணைந்திருக்கின்றீர்கள். அதாவது இந்த செக்ஷனில் கலெக்ஷன்ஸ் பற்றி கதைத்து முடிப்போம். இப்போது உங்களிடம் கலெக்ஷன் பற்றிய பெரிய நாலேஜ் இருக்கிறது. நாம் லிஸ்ட் ஒன்றை மற்றும் செட் ஒன்றை டைனமிக்காக டிஃபைன் செய்வது எப்படி, மேப் ஒன்றை டிஃபைன் செய்வது எப்படி, மேலும் மேப் ஒன்றை டேட்டாவிற்கு ஏற்ப உருவாக்குவது எப்படி, இவற்றை பற்றி நீங்கள் நல்ல நாலேஜை பெற்றிருப்பீர்கள். இப்போது லிஸ்ட் மெத்தட்ஸ், செட் மெத்தட்ஸ் மற்றும் மேப்பிற்கு சம்பந்தப்பட்ட மெத்தட்ஸ் அனைத்தையும் நாம் கதைத்து முடித்துள்ளோம். சில இடங்களில் நாம் ஃப்ளட்டருடன் வேலை செய்யும் போது இந்த செக்ஷனில் கிடைத்த நாலேஜ் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். நாம் டைப் கன்வர்ஷன்ஸ் பற்றி கதைத்துள்ளோம் என்று உங்களுக்கு நினைவிருக்கும். அதில் ஸ்ட்ரிங்கினை இன்டிஜராக கன்வெர்ட் செய்வது எப்படி, இன்டிஜரினை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் செய்வது எப்படி, இன்டிஜர் அல்லது டபுளினை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் செய்வது எப்படி என்று கதைத்துள்ளோம். அதே போன்று ஒரு டைப்பினை மற்றொரு டைப்பாக கன்வெர்ட் செய்வது எப்படி என்பதையும் பார்த்துள்ளோம். இந்த செக்ஷனில் நாம் பார்க்க போவது செட் ஒன்றை லிஸ்ட் ஒன்றாக கன்வெர்ட் செய்வது எப்படி, லிஸ்ட் ஒன்றை செட் ஒன்றாக கன்வெர்ட் செய்வது எப்படி, மேலும் மேப் ஒன்றை லிஸ்ட் ஒன்றாக கன்வெர்ட் செய்வது எப்படி, அதே போன்று ஒரு கலெக்ஷன் டைப்பினை மற்றொரு கலெக்ஷன் டைப்பாக மாற்றுவது எப்படி என்பதையும் பார்ப்போம். அதை எப்படி செய்வது என்று இன்று டாட் பேடிற்கு சென்று பார்ப்போம். நீங்கள் பார்க்கலாம், நான் ஒரு மேப் ஒன்றை டிஃபைன் செய்து கொடுத்துள்ளேன். நீங்கள் பார்க்க முடியும், இன்டிஜர் கீ மற்றும் ஸ்ட்ரிங் வேல்யூ தான் இந்த மேப்பில் இருக்கின்றது. முதலில் இந்த மேப்பினை லிஸ்டாக கன்வெர்ட் செய்வது எப்படி என்று பார்ப்போம். நான் இது போன்று மேப் டு a லிஸ்ட் என்று டைப் செய்கின்றேன். நினைத்து பாருங்கள், இந்த மேப்பின் உள்ளே இருக்கும் கீஸினை தனியாக ஒரு லிஸ்டில் எடுக்க வேண்டுமெனில் முதலில் நான் இது போன்று ஒரு லிஸ்டினை டிஃபைன் செய்கின்றேன். ஏனெனில் நாம் இந்த கீஸினை அசைன் செய்ய வேண்டும். நான் லிஸ்ட் என்று லிஸ்ட் ஒன்றை டிஃபைன் செய்கின்றேன். இந்த லிஸ்டில் இன்டிஜர் கீஸ் கொஞ்சம் இருக்கின்றன. அதனால் நான் லிஸ்டினை இன்டிஜராக மாற்றிக்கொள்கிறேன். இதற்கு நான் கீஸ் என்று பெயர் கொடுக்கின்றேன். நீங்கள் இது போன்று நேம் கலெக்ஷனிற்கு செல்ல முடியும். நேம் கலெக்ஷனில் கீஸினை எடுத்துக்கொண்டால் எமது மேப்பினுள் இருக்கும் கீஸினை மட்டும் எடுத்துக்கொள்ள எங்களுக்கு முடியும். அதன் பிறகு டு லிஸ்ட் மற்றும் டு செட் என்ற மெத்தட்ஸ் ஒன்று இருப்பது உங்களுக்கும் விளங்கும். முதலில் டு லிஸ்ட் என்ற மெத்தடினை எடுத்து பார்ப்போம். அதாவது நான் இதனுள்ளே இருக்கும் அனைத்து கீஸ்களையும் லிஸ்ட் ஒன்றினுள் இப்போது மாற்றிவிட்டேன். நான் கீஸினை பிரிண்ட் செய்தால் எங்கள் கீஸ் 0, 1, 2, 3 என்று அழகாக லிஸ்ட் வடிவில் பிரிண்ட் ஆகுவதை உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு இதில் இது போன்று வேல்யூஸ்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். நான் இதை ரன் செய்கின்றேன். இங்கே நான் சிறிய தவறு ஒன்றை செய்துள்ளேன். இது இன்டிஜர் என்றல்ல வர வேண்டும். உங்களால் பார்க்க முடியுமாக இருக்கும் வேல்யூஸ் எல்லாம் ஸ்ட்ரிங் ஆகத்தான் இருக்கிறது. நான் இந்த வேல்யூஸ்களை ஸ்ட்ரிங் என்று டிஃபைன் செய்தால் இந்த எரர் இல்லாமல் போகும். இப்போது வேல்யூஸ்களையும் லிஸ்டில் சேர்த்து விட்டேன். உங்களுக்கு இப்போது நாம் எப்படி மேப்புள்ளே இருக்கும் கீ வேல்யூஸ்களை லிஸ்டாக மாற்றுவது என்று விளங்கியிருக்கும். நீங்கள் மேப்பினை லிஸ்டாக கன்வெர்ட் செய்தது போன்றே செட்டாகவும் கன்வெர்ட் செய்வது மிகவும் எளிதாகும். முதலில் நான் இதை செட்டாக டிஃபைன் செய்கின்றேன். நீங்கள் டு செட் மெத்தடினை பயன்படுத்தினால் இதை செட்டில் இணைக்க முடியும். இங்கே உள்ள பிராக்கெட் இரண்டையும் நீக்குங்கள். இப்போது ரன் செய்தால் இது செட்டில் கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். இந்த செட்டில் இணைப்பது முக்கியமாகும். உதாரணமாக 3 என்ற வேல்யூ ஒன்று இருக்கிறது. மேலும் ஆப்பிள் என்ற வேல்யூ ஒன்று மீண்டும் உள்ளது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் இந்த செட்டில் இணைக்கும் டூப்ளிகேட்ஸினை இணைப்பதில்லை. அதனால் இங்கே ஆப்பிள் ஒன்று மட்டுமே இருக்கும். டூப்ளிகேட்ஸ் இணைக்கப்படாததால் 2 ஆப்பிள் பிரிண்ட் ஆகாது, ஒரு ஆப்பிள் மட்டுமே பிரிண்ட் ஆகும். இதுதான் நாம் மேப்பில் இருந்து செட்டினை உருவாக்கும் போது மிகவும் முக்கியமான விடயமாக கருதப்படுகிறது. நினைத்து பாருங்கள், உங்களுக்கு யூனிக் எலிமெண்ட்ஸ் மட்டும் தேவை என்றால் இந்த மெத்தடினை ரன் செய்து கொள்ளலாம். இது போன்ற கீஸினையும் செட்டில் இணைக்கலாம். கீஸினை செட்டாக இணைக்கும் போது அதை இன்டிஜர் டைப்பாக மாற்ற வேண்டும் என்பதை மறக்காதீர்கள். இதை ரன் செய்தால் கீஸ் அழகாக செட் வடிவில் பிரிண்ட் ஆகும். நீங்கள் காணலாம், கீஸ் இப்போது அழகாக செட்டில் பிரிண்ட் ஆகின்றன. அப்படியானால் இப்போது மேப்பினை லிஸ்டாக கன்வெர்ட் செய்வது எப்படி மற்றும் மேப்பினை செட்டாக கன்வெர்ட் செய்வது எப்படி என்று தெரிந்து கொண்டோம். இப்போது எங்களிடம் இருக்கும் லிஸ்டின் டேட்டாவில் இருந்து மேப் ஒன்றை உருவாக்குவது எப்படி என்று பார்ப்போம். நான் இவ்வாறு மேக் அ மேப் யூசிங் அ லிஸ்ட் என்று எழுதுகின்றேன். முதலில் லிஸ்ட் ஒன்றை டிஃபைன் செய்வோம்.
1 2 3 4 5 என்று நான் இன்டிஜர் லிஸ்ட் ஒன்றை டிஃபைன் செய்கிறேன். இப்போது நான் இந்த லிஸ்டில் இருக்கும் எலிமெண்ட்ஸ்களை பயன்படுத்தி மேப் ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். நான் இப்போது இதனை எவ்வாறு செய்வது? நான் இந்த லிஸ்ட் நேமினை கொடுக்கவில்லை. லிஸ்ட் நேமினை நம்பர்ஸ் லிஸ்ட் என்று கொடுக்கின்றேன். இப்போது எனக்கு நம்பர்ஸ் லிஸ்டிலிருந்து மேப் ஒன்றை உருவாக்க வேண்டும். இந்த மேப்பின் கீயாக இங்கிருக்கும் லிஸ்ட் எலிமெண்ட்ஸ்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது கீயாக 1 2 3 4 என்றவாறு மாறி வர வேண்டும். எனக்கு இதன் வேல்யூஸ்களாக இந்த கீயை 10 ஆல் பெருக்கும் போது வரக்கூடிய மதிப்பினை கொடுக்க வேண்டும். அவ்வாறென்றால் 1 கீழ் 10 ஸ்டோர் ஆக வேண்டும், 2 கீழ் 20 ஸ்டோர் ஆக வேண்டும், 3 கீழ் 30 ஸ்டோர் ஆக வேண்டும். இவ்வாறான ஒரு மேப்பினைத்தான் நான் உருவாக்கி கொள்ள வேண்டியிருந்தது. இதை எப்படி செய்வது? உங்களால் மேப் என்ற கீவேர்டினை பயன்படுத்த முடியும். மேப் என்ற கீவேர்டின் உள்ளே ஃப்ரம் இட்டரபிள் என்னும் ஒரு மெத்தட் இருக்கின்றது. உங்களுக்கு ஃப்ரம் இட்டரபிள்ஸ் என்னும் மெத்தடினை பயன்படுத்தலாம். அதாவது மேப் ஒன்றை உருவாக்க தேவையான லிஸ்ட் எது என்று டிஃபைன் செய்ய வேண்டும். நீங்கள் இந்த நம்பர்ஸ் லிஸ்ட் என்பதை தானே எடுப்பீர்கள். நான் அந்த நம்பர் லிஸ்டினை எடுத்தேன். அடுத்து நீங்கள் கீ என்பது என்னவாக இருக்க வேண்டும் என்று அமைத்து கொள்ள வேண்டும். நம்பர்ஸ் லிஸ்டின் உள்ளே இருக்கும் ஒரு நம்பரினை எடுத்துக்கொண்டு அந்த நம்பரினை தான் கீயாக கொடுக்க வேண்டும். இப்போது கீயினை உருவாக்கி விட்டீர்கள். அடுத்து நான் வேல்யூவினை உருவாக்க வேண்டும். நான் என்ன கூறினேன்? வேல்யூ என்பது உருவாக தேவையான நம்பரினை எடுத்துக்கொண்டு அதனை 10 ஆல் பெருக்க வேண்டும். அவ்வாறுதான் இந்த வேல்யூ என்பது உருவாகி வர வேண்டும். நான் இதனை ஃபார்மட் செய்து கொள்கின்றேன். இதனை நான் ரீடபிள் முறையில் அழகாக ஃபார்மட் செய்வதை உங்களால் பார்க்க முடியும். நான் இங்கே செய்தது உங்களுக்கு புரியவில்லை என்றால் அதனை மீண்டும் விளக்கமாக கூறுகின்றேன். இங்கே நான் நம்பர் மேப் என்ற மேப்பின் ஒன்றை உருவாக்கினேன். இந்த இட்டரபிள்ஸ்கள், அதாவது இந்த லிஸ்ட் மூலம் நான் மேப்பினை உருவாக்க வேண்டும். நான் இந்த ஃப்ரம் இட்டரபிள்ஸ் என்ற மெத்தடினை பயன்படுத்தி இந்த நம்பர் லிஸ்ட் மூலம் மேப்பினை உருவாக்குகின்றேன். முதலில் நீங்கள் மேப் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று பாஸ் செய்ய வேண்டும். அதனால் நீங்கள் நம்பர் லிஸ்டினை பாஸ் செய்ய வேண்டும். அடுத்ததாக கீயை எப்படி உருவாக்குவது என்று பாஸ் செய்ய வேண்டும். நான் இந்த நம்பர் ஒன்றின் மூலமாக கீயை உருவாக்குகின்றேன். அடுத்ததாக வேல்யூ எப்படி உருவாக்குவது என்று பாஸ் செய்ய வேண்டும். நம்பரினை கொண்டு 10 கூட்டினால் வரும் வேல்யூவாக அசைன் செய்ய வேண்டும். நான் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்போது நாம் இதை பிரிண்ட் செய்வோம். இவ்வாறான ஒன்றை நீங்கள் எப்போதாவது செய்து கொள்ள வேண்டி இருக்கும். நான் நம்பர்ஸ் மேப்பினை பிரிண்ட் செய்து கொள்கின்றேன். இதை ரன் செய்தால் 1:10, 2:20, 3:30 என நாம் தேவையான மேப்களை உருவாக்கி இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். நான் நினைக்கின்றேன் இதை கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புரிய வேண்டும். இவ்வாறு உங்களிடம் செட் இருந்தாலும் மேப்பாக கன்வெர்ட் செய்யலாம். இங்கே இது செட் என்று மாற்றுவது மட்டுமே உள்ளது. நீங்கள் செட் உருவாக்க வேண்டும் என்றால் இதை டிஃபைன் செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்வீர்கள். நான் இதை செட்டாக டிஃபைன் செய்கின்றேன். இப்போது நான் இதை ரன் செய்தால் செட்டின் மூலம் வேல்யூக்களை எவ்வாறு உருவாக்குவது என்பது உங்களுக்கு புரியும். நீங்கள் பார்க்கலாம், அந்த மேப் இப்போது உருவாகிறது. இந்த செட் மூலம் நான் இப்போது இந்த மேப்பினை உருவாக்கினேன். நான் இதை மேப் யூசிங் அ செட் என்று மாற்றுகின்றேன். இந்த விடயங்களுக்கு தேவையான நோட்ஸ்களை எங்கள் ஜிட்ஹப்பில் ஆட் செய்துள்ளேன். இந்த விடயங்களை நீங்கள் பிறகு ரெஃபர் செய்து கொள்ள முடியும். இப்போது நீங்கள் இந்த கன்செப்டினை சரியாக புரிந்து கொண்டால் அது போதுமானதாகும். முதலில் நாம் ஒரு மேப் கொடுக்கப்பட்டதால் அதிலிருந்து கீ மற்றும் வேல்யூவினை வைத்துக்கொண்டு செட்டினை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் கீயையும் வேல்யூவையும் வைத்து லிஸ்ட் ஒன்றை எவ்வாறு உருவாக்குவது என்பதை பார்த்தோம். அடுத்ததாக நாம் கொடுக்கப்பட்ட லிஸ்டிலிருந்து தேவையான மேப்பினை எவ்வாறு உருவாக்குவது என்றும் பார்த்தோம். பிறகு கொடுக்கப்பட்ட செட்டிலிருந்து எவ்வாறு தேவையான மேப் உருவாக்குவது என்றும் பார்த்தோம். இப்போது கொடுக்கப்பட்ட லிஸ்டினை செட்டாக கன்வெர்ட் செய்வது எப்படி என்று பார்ப்போம். நான் இங்கே உள்ள எல்லா விடயங்களையும் நீக்குகின்றேன்.
இங்கே மேக் அ செட் யூசிங் அ லிஸ்ட் என்று டைப் செய்கிறேன். இவ்வாறு இன்டிஜர் லிஸ்ட் ஒன்றை, நம்பர்ஸ் லிஸ்ட் ஒன்றை உருவாக்குகிறேன். இதில் 1, 2, 3, 4, 5 என்று கொடுக்கப்படுகிறது. எனக்கு இந்த நம்பர்ஸ் லிஸ்டினை மேப்பாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். நீங்கள் அதனை கன்வெர்ட் செய்யலாம். அதற்கு நம்பர்ஸ் லிஸ்டினை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து டாட் டு செட் பயன்படுத்தினால் நீங்கள் இந்த நம்பர்ஸ் லிஸ்டினை செட் ஒன்றாக அசைன் செய்யலாம். நான் செட் ஒன்றை உருவாக்குகிறேன். இந்த செட் என்பதும் ஒரு இன்டிஜர் வகையாகும். நான் இதை நம்பர் செட் என்று பெயரிடுகின்றேன். இப்போது நம்பர் செட் உருவாக்கப்பட்டு உள்ளது. நான் இதை நம்பர் செட் என்று பிரிண்ட் செய்கின்றேன். உங்களுக்கு புரிந்திருக்கும். இங்கே இருக்கும் இந்த பெயரனையும் இந்த பெயரனையும் பிரிண்ட் செய்து கொள்கின்றோம். இப்போது இங்கு இருக்கும் நம்பர்ஸ் லிஸ்டில் இருந்து செட்டினை உருவாக்க வேண்டும் என்பது உங்களுக்கு விளங்கியிருக்கும். செட் உருவாக்கியதா என்று இதை பார்க்க நீங்கள் 5 என்ற எண்ணை மீண்டும் ஆட் செய்து ரன் செய்து பார்க்கலாம். நீங்கள் லிஸ்டை செட்டாக கன்வெர்ட் செய்யும் போது இந்த நம்பர்ஸ் மிகவும் யூனிக்காகவே ஆட் செய்யப்படும். அதாவது இதில் உள்ள டூப்ளிகேட்ஸ் ஆட் செய்யப்படாது. ஏனென்றால் இது செட்டாக இருக்கிறது. இப்போது இவை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இவ்வாறு உங்களுக்கு செட் ஒன்று இருந்தால் அதிலிருந்து லிஸ்ட் ஒன்றை உருவாக்கி கொள்ள முடியும். நான் இங்கு அதை நீக்குகின்றேன். இங்கே மேக் அ லிஸ்ட் யூசிங் அ செட் என்று கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இது போன்று செட் டிஃபைன் செய்யலாம். நான் இன்டிஜர் செட் ஒன்றை டிஃபைன் செய்கின்றேன். நாம் இதற்கு நம்பர் செட் என்று பெயர் கொடுக்கலாம். 1, 2, 3, 4, 5 என்று கொடுக்கின்றேன். முன்னர் செய்ததை போலவே இங்கும் அது பொருந்தும். நம்பர் செட்டினை டாட் டு லிஸ்ட் என்ற மெத்தட் மூலம் நீங்கள் லிஸ்டாக கன்வெர்ட் செய்ய முடியும். இப்போது நீங்கள் இதிலிருந்து இவ்வாறு இன்டிஜர் லிஸ்ட் ஒன்றை உருவாக்குகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். நான் அதை நம்பர்ஸ் லிஸ்ட் என்ற வேரியபிளிற்கு அசைன் செய்கின்றேன். இது மிக எளியதாகும். அதை பிரிண்ட் செய்ய வேண்டும். நான் நம்பர்ஸ் லிஸ்டினை பிரிண்ட் செய்கிறேன். இதை ரன் செய்தால் இது லிஸ்டாக கன்வெர்ட் ஆகுவதை பார்க்கலாம். லிஸ்ட் என்பதை எப்படி அடையாளம் காணலாம்? இது ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் உள்ளதாக இருக்கும். அது லிஸ்ட் ஆகும். நாம் கன்வெர்ட் செய்ய வேண்டிய எல்லா கன்வர்ஷன்ஸ் பற்றியும் கதைத்தோம். இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். மேப் ஒன்றை கொடுத்தால் அதிலிருந்து லிஸ்ட், செட் என்பவற்றை உருவாக்குவது எப்படி, செட்டினை கொடுத்தால் அதிலிருந்து லிஸ்ட் மேப்பாக கன்வெர்ட் செய்வது எப்படி, கொடுக்கப்பட்ட லிஸ்டிலிருந்து மேப்பினை உருவாக்குவது எப்படி, அந்த லிஸ்டில் உள்ள யூனிக் எலிமெண்ட்ஸ் மற்றும் பயன்படுத்தி செட்டு உருவாக்குவது எப்படி, அந்த செக்ஷனில் தேவையான கோடினை நீங்கள் இங்கு உள்ள கலெக்ஷன்ஸ் என்பதற்கு கீழே உள்ள கன்வர்ஷன்ஸ் என்ற கோட் ஃபைலினை ஓப்பன் செய்து ரெஃபர் செய்து கொள்ள முடியும். இங்கே நாங்கள் இதை எக்ஸாம்பிளுடன் நன்றாக எக்ஸ்பிளைன் செய்துள்ளோம். இந்த பாட்டுடன் நாங்கள் டாட்டிற்கான கலெக்ஷன்ஸ் என்ற டாபிக் பற்றி முழுமையாக விவாதித்து முடித்து விட்டோம். நாம் லிஸ்ட் ஒன்றை எவ்வாறு டிஃபைன் செய்வது, ஏன் நாம் லிஸ்ட் டிஃபைன் செய்ய வேண்டும், ஏன் செட் டிஃபைன் செய்யப்படுகிறது, மேலும் மேப் ஒன்றை உருவாக்குவது எப்படி, அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒன்றை மேப் வடிவில் சேவ் செய்வது எப்படி, அட்வான்ஸ் முறையில் மேப் பிரிண்ட் செய்வது எப்படி, மேப்களுக்கு இடையிலான கன்வர்ஷன்ஸ் எவ்வாறு செய்யப்படும், கலெக்ஷன்ஸ்களுக்கு இடையிலான கன்வர்ஷன்ஸ் எவ்வாறு செய்யப்படும் என்பவற்றை இப்போது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்போது இந்த கலெக்ஷன்ஸ் என்பதற்கான அறிவு உங்களுக்கு விரிவாக இருக்கும். அடுத்த பாட்டில் நாங்கள் மேலும் ஒரு முக்கியமான கன்செப்ட் பற்றி கதைக்கப் போகின்றோம். அது லூப்ஸ் என்பதாகும். புரோகிராமிங்கில் மிகவும் முக்கியமான கன்செப்ட் லூப்ஸ் ஆகும். அடுத்த செக்ஷனில் டாட்டில் லூப் என்றால் என்ன என்பதை பற்றி கலந்துரையாடுவோம்.